திமிர் பிடித்த யானை இருந்தது. அது காட்டில் உள்ள செடி கொடிகளை மிதித்தும் மரங்களை வேரோடு சாய்த்தும் மற்ற விலங்குகளுக்கு துன்பம் கொடுத்து வந்தது. ஒரு மரத்தில் ஒரு தேன்சிட்டு குருவி கூடு கட்டி முட்டையிட்டிருந்தது. ஒரு நாள் அந்த யானை விளையாட்டுக்காக அந்த மரத்தின் கிளையை உடைத்தது. அதில் குருவியின் கூடு கீழே விழுந்து முட்டைகள் உடைந்து போயின. தன் குஞ்சுகளை இழந்த குருவி கதறி அழுதது. குருவியின் திட்டம். தன்னால் அந்த பெரிய யானையை தனியாக ஒன்றும் செய்ய முடியாது என்று புரிந்து கொண்ட குருவி தன் நண்பர்களான ஈ, தவளை மற்றும் ஒரு மரங்கொத்தி பறவை ஆகியவற்றின் உதவியை கேட்டது. அவை அனைத்தும் சேர்ந்து யானைக்கு ஒரு பாடம் புகட்ட திட்டம் போட்டன. ஈயின் வேலை. ஈ யானையின் காதுகளுக்கு அருகே சென்று ரீங்காரம் பாடி அதை ஒரு மயக்க நிலையில் வைத்தது. மரங்கொத்தியின் வேலை. யானை அசந்திருந்த நேரத்தில் மரங்கொத்தி தன் கூர்மையான அலகால் யானையின் 2 கண்களையும் குத்தி குருடாக்கியது. தவளையின் வேலை பார்வை இழந்த யானை வலியால் துடித்தது. தாகம் எடுத்த யானை தண்ணீரை தேடி அலைந்தது. அப்போது ஒரு பெரிய பள்ளத்தின் அருகில் அமர்ந்து தவளை கணீர் என்று சத்தம் போட்டது. யானையின் முடிவு. யானை நினைத்தது, தவளை சத்தம் போடுகிறதென்றால் இங்கே நிச்சயம் ஒரு குளம் இருக்கும் என்று நம்பி அந்த சத்தத்தை நோக்கி ஓடியது. ஆனால் அங்கே இருந்தது ஒரு ஆழமான பள்ளம். தவளையின் சத்தத்தை நம்பி முன்னேறிய யானை பள்ளத்தில் விழுந்து பலத்த காயமடைந்து எழுந்து நிற்க முடியாமல் போனது. தன் தவறை உணர்ந்த யானை அன்று முதல் மற்ற விலங்குகளை துன்புறுத்துவதை நிறுத்தியது. கதையின் நீதி. ஒற்றுமையே பலம். எவ்வளவு பெரிய உருவம் கொண்டவராக இருந்தாலும் அறிவுபூர்வமாக சிந்தித்து ஒற்றுமையாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம்.